நம்ம ஆளுக்கு காலையிலே மெசேஜை போட்டோம், இன்னும் ரிப்ளை பண்ண மாட்டேங்காளே. ஷெல்லாம் எந்திரிச்சிருக்காதோ. சரி ஐயா, சாப்பிட்டியாமா தங்க? 3 நேரம் சாப்பிட்டீங்களா? அப்ப வேணா மட்டன் எடுத்துட்டு வரட்டா? அம்மாட்ட பாதாம் பால் போட்டு கொண்டு வர சொல்லவா? ஏன்னா தங்கம் நல்லா வேலை செஞ்சு உழைச்சி ரொம்ப டயர்டா இருப்பீங்க. காலை போட்டுக்கங்கம்மா தங்க, போட்டுக்கங்க. ஏன்னா என் மேல வச்சுக்கோங்க. உங்களுக்கு கால்னா வலிக்கும். நான் ஊர் மேய்ச்சிட்டு வரலாம், நல்லா உட்காந்து இது பண்ணி வரலாம். நீ உட்காந்துக்கோங்க. ஒண்ணும் இல்லம்மா, உட்காந்துக்கோ. உன்னெல்லாம் பெத்ததுக்கு என்னடா நீ 1 வருஷமா சும்மா உட்கார்ந்து இருக்க. உன்னை என்னதான் செய்யன்னு தெரியல. உனக்கு ஸ்கூலுக்கு 1 லட்சம், காலேஜுக்கு 5 லட்சம், இப்படி படிக்க வச்சு சொத்தெல்லாம் அழிச்சதான் மிச்சம். இதுக்கு மேல என் கிட்னியை தான் கொடுக்கணும். உட்காந்துக்கோங்கம்மா, உட்காந்துக்கங்க. நல்லா உட்காந்துக்கோங்க. ஏன்னா நல்லா 3 நேரமா நல்லா சாப்பிடுறாள்ல, ஓசிச்சோறு திங்காள்ல, உட்காரதான் செய்யணும். நாங்க நிக்கணும். நாங்க தெருவுல நின்று 4 பேர்ட்ட கையை கட்டி நின்று வேலை பார்த்து உனக்கு கொட்டுவேன். நீங்க நல்லா உட்காந்து நல்லா தூங்கி எந்திச்சு இது பண்ற. நானும் வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணதாப்பா செய்யறேன். யாரும் வேலை தர மாட்டேங்காங்கப்பா. என்னடா நீ ட்ரை பண்றங்க? இந்த மூஞ்ச பார்த்தா எப்படிடா கொடுப்பான் வேலை? இந்த எனக்கே உன் மூஞ்ச பார்த்தா கோவமா தான் வருது. ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி பிள்ளையாயிரு. சும்மா உச்சு கிடக்காத. வேலையை பாக்குற வழியை பாரு. 1 வருஷமா சும்மா தண்டைச்சோறு தின்னுக்கிட்டு, ஓசி சோறு தின்னுக்கிட்டு, வீட்டுல இருக்கிறத எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு தின்னே அழிச்சுருவான் போல இருக்கு. கண்ணு முன்னாடி அடிக்காத. ஃபர்ஸ்ட் வேலையை வாங்கிட்டு வீட்டுக்கு வா. இல்லைன்னா வேலை தேடுறேன்ப்பா. தேடுறியா? ஆமா, போன ஃபர்ஸ்ட் வெளியே கிளம்பு. ஃபர்ஸ்ட் இருக்க ஆத்திரமா வருது. பார்க்காத, போ. ஃபர்ஸ்ட் வேலையை தேடிட்டு வா. இல்லைன்னா வீட்டை விட்டு காலி பண்ணி போ. கிளம்பு ஃபர்ஸ்ட். எப்பா சும்மா நடிச்சிருக்க, கிளம்பு. சரி வச்சுக்கிட்டு என்ன இது இவ்வளோ டென்ஷன் அங்கேயும் போயிட்டு இருக்கான். டேய் ஜாக்சன், நில்லுடா. எங்கடா இவ்வளோ டென்ஷன் அங்கேயும் நடந்துட்டு இருக்கு? டேய் ப்ரெஷர் ஏறுதுடா. நான் ஒருத்தனை பெத்து வச்சிருக்கேன்ல, அவன் உயிரை வாங்கி தொழிறான். 1 வருஷமா வேலைக்கு போகாம வீட்டுல இருந்து திண்ணையும் சொத்தை அழிச்சிருவான் போல. சொல்றா, நீ அதுக்கு டென்ஷன் ஆகாதடா, கோவப்படாதடா. டேய் நம்ம படாம பாரு, யாரா படுவா? பட்டு அவன்கிட்ட சொன்னாதான்டா அவன் திருந்துவான். 11 மணிக்கு எந்திக்கான், நல்லா தின்னுட்டு ஊர் மேய்ஞ்சிட்டு மறுபடியும் படுத்துக்கிறான். இதே தான்டா அவன் ரொட்டீனா இருக்கான். வயசு பசங்க இப்படி எப்படி இருக்கதான் செய்வாங்க. நம்ம தான் அனுசரிச்சு போகணும். டேய் வயசு பைசனா? உனக்கு பையன் இருக்கான்ல, 1 வருஷமா சும்மா தானடா இருக்கான். நீ ஏதாச்சும் சொல்றியா? டேய் அதுக்கு நான்லாம் கோவப்பட மாட்டேடா. நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க, ஆண்டோட ஜெபம் பண்றோம். நம்ம கோவப்பட்டு அவங்க ஏதாச்சும் தப்பா பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு தான்டா கஷ்டம். பைபிள்லயே சொல்லியிருக்கு, ஆண்டவரே அடிச்சு வளங்குன்னு சொல்லியிருக்காரு, பெரம்ப எடுக்குன்னு சொல்லியிருக்காரு. நீ என்னடா இப்படி பேசுற? டேய் நம்ம அடிச்சு வளர்க்கணும்டா, அப்பதான் அவன் புத்திக்கு ஏறும். நீயும் உன் பிள்ளைய அடிச்சு வள, அப்பதான் அவன் புத்திக்கு ஏறும். நீ சும்மா இப்படி இது பண்ணிட்டு இருக்காத, சரியா? போயிட்டு வரேன். ஏய் தம்பி, என்னப்பா? வாடா உட்கார்றா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. சரிடா, என்ன நோட்டு கைமா இருக்க? இன்டர்வியூ எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கியா? ஆமாப்பா, இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. சரிடா. இப்போதான் உன் ஃப்ரெண்டோட அப்பாவை பார்த்தேன். அவ்வளோ கோவப்பட்டுட்டு டென்ஷனோட இருக்காரா. ஒரு பையன் 1 வருஷமா வேலைக்கு போகலன்னு சொல்லி அந்த பையனை போட்டு அடிச்சு, அவனை திட்டி, அவனையும் கஷ்டப்படுத்தி, இவனும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப டென்ஷன்ல இருக்கான். அப்பா வந்து உங்களை கண்டிப்பா அப்படி இருக்க மாட்டேன், கோவப்பட மாட்டேன். நம்ம ப்ரேயர் பண்றவங்க கண்டிப்பா ஏசப்பனுக்கு ஒரு நல்ல வேலையை தருவாங்க. இருந்தாலும் ஒன்னே ஒண்ணுதான்டா, வீட்டு கஷ்டம் எல்லாமே உனக்கு தெரியும். நம்மகிட்ட எவ்வளவு கடன் இருக்கு எல்லாமே உனக்கு தெரியும். நீ அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல வேலைக்கு நல்லபடியா ப்ரிப்பேர் ஆகி கண்டிப்பா போ, சரியாடா? ஆமாப்பா, நானும் உங்கள் கஷ்டங்கள்லாம் எனக்கு தெரியும்ப்பா. நான் பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சிங்க எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா. நானும் இந்த இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான்ப்பா இருக்கேன். 1 வருஷமா ஒரு நல்ல வேலைக்காண்டி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. அது சீக்கிரம் கிடச்சிடணும் நான் நம்புறேன். ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்கப்பா. சரிப்பா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணு, சரியாடா? சரிப்பா. சரி. டேய் என்னடா ஏன்டா ஒரு மாதிரி தள்ளாடிட்டு வர? டேய் என்னாச்சுடா? வாடெல்லாம் ஒரு மாதிரி குடிச்சிருக்கியாடா? ஆமாடா, குடிச்சிருக்காங்க. என்னப்பா? டேய் ஏன்டா இப்படி பேசுற? ஏன்டா குடிக்கிற? டேய் ஏன்டா? டேய் உங்க அப்பா உன்னை போட்டு ரொம்ப அடிச்சிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். எங்க அப்பா சொன்னாங்க. வேலை கிடைக்கலன்னா அதுக்கு ஏன்டா குடிக்கிற? டேய் ஏன்டா இப்படி பண்ற? டேய் வேலை கிடைக்கல, போகல, அதுக்கு நான் என்னடா பண்ணேன்? 1 வருஷம் வீட்டுல நான் என்ன சும்மாவா இருக்கேன்? வேலை நானும் தேடிட்டு தான் இருக்கேன், கிடைக்கல. வீட்டை விட்டு வேலையை பார்த்துட்டு என்ன குடிக்கதான் செய்வேன், வேற என்ன பண்ண?
ரொம்ப தப்புடா டே. இங்க பாருடா, நான் இன்னைக்கு இன்டர்வியூ போனேன்டா. நான் ஜோமன்ட்டே இருந்தேன்டா எங்க வீட்டுல. எனக்கு இன்னைக்கு கிடைச்சிட்டா, எனக்கு வேலை கிடைச்சிட்டுடா டே. நான் ஜோமன்டா, எனக்கு கிடைச்சிட்டா, அதுமே உனக்கு கிடைக்கும்டா. உங்க அப்பா உன்ட்ட அணுகுன விதம் தான்டா வேற. ஆனா உங்க அப்பா உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காருடா, நீ அதை புரிஞ்சுக்கணும்டா. நீ நாளைக்கு வேலைக்கு போனேன்னு வச்சுக்கேன், உன்னை சந்தோஷப்படுறது உங்க அப்பா தான்டா டேய். அதை நீ புரிஞ்சுக்கடா. அதுக்கு இந்த தப்பான வழிக்கு போகாதடா, பிடிக்காதடா. எங்க கம்பெனில வேலை இருக்கு உனக்கு, நான் அதை ரெஃபர் பண்றேன்டா கண்டிப்பா. அன்பு தான் எல்லாமே, அதை நீ புரிஞ்சுக்கடா. ஆண்டவருடைய அன்பு என்னைக்குமே நம்ம கூட இருக்கும்டா. நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், நீயும் ப்ரேயர் பண்ணு கண்டிப்பா. இதெல்லாம் கெட்ட வழி எல்லாத்தையும் விட்டுரு. நீ ஆஃபர் லெட்டரோட நீ ஜாயின் பண்ணுவ, கண்டிப்பா நீ ஜாயின் பண்ணுவ. ஆண்டவர் உன் கூட இருப்பாருடா.